வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இதோட பேரு 66 டேஸ் அப்படின்றது. இது ஒரு பக்கவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். சோனி லீவ்ல இது தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தமிழ்ல கூட ஃபுல் சீரிஸை பார்க்கலாம். இந்த சீரிஸ்ல ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வருவாங்க. நான் சொல்லும் போதே அவங்களோட பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதான் கதை உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே பணக்காரங்க மட்டும் வசிக்கக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட்டை நமக்கு காட்டுறாங்க. மொத்தமே 5-6 பிளாட் மட்டும் தான் இருக்கு. அதுல ஒரு பாட்டி உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. 1ஆம் நம்பர் பிளாட்டுக்கு பக்கத்துல உட்காந்து தான் அழுதுட்டு இருக்காங்க. இவங்க பேரு பினி அப்படின்றது. இங்க இருக்க ஒர்க்கர்ஸும் எதனால அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. பாட்டி இருக்காங்கல்ல, அந்த 1ஆம் நம்பர் பிளாட்டை காட்டுறாங்க. ஒரு பொண்ணு என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக அந்த பிளாட்டுக்குள்ள நுழைஞ்சு உள்ள வரா. அந்த இடத்துல பார்த்தா அந்த பிளாட்டோட ஓனர் இருக்காங்கல்ல, இறந்து போயிருக்காங்க. அவங்க பேரு ஃபரா அப்படின்றது. இங்கதான் 36 டேஸ்னு சீரிஸோட டைட்டில போடுறாங்க. இப்ப 36 டேஸ்க்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. சரியா 36 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம ஹீரோயின் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அதாவது ஃபரான்றவங்க தான் இந்த சீரிஸோட ஹீரோயினா இருப்பாங்க. இந்த 1ஆம் நம்பர் பிளாட்டுக்கு வந்திருப்பாங்க. இப்ப மத்த பிளாட்ல இருக்கவங்கள நமக்கு காட்டுறாங்க. இப்ப காட்டுறவரோட பேரு டோனி அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் சியான்னு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்க. இந்த டோனி தான் எல்லா பிளாட்டுக்கும் ஓனரா இருப்பாரு. இங்க செக்யூரிட்டியா வேலை பார்க்கறவங்க கிட்ட ரொம்ப ரூடாலாம் பேசிட்டு போறாரு. இவன் பாரு எவ்வளவு திமிரு காட்டுறான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இதே அபார்ட்மெண்ட்ல ஒரு பிளாட்ல இருக்க லலிதான்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க பசங்களோட பர்த்டேவா இருக்கும். அதனால அதை செலிப்ரேட் பண்றதுக்காக எல்லாரையும் இன்வைட் பண்ணிருக்காங்க. ஜாலியா பார்ட்டி மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்ல பினின்னு ஒரு பாட்டியை காமிச்சாங்கல்ல, இப்ப நமக்கு அவங்கள காட்டுறாங்க. அவங்க இதுல இருக்க ஒரு பிளாட்ல தான் இருப்பாங்க. கேக் ரெடி பண்றது தான் அவங்களோட வேலையா இருக்கும். லலிதா கேக்க கேட்டிருப்பாங்க. அதனால இவங்க இருக்காங்கல்ல, கேக் எடுத்துட்டு போய் லலிதா கிட்ட தந்துட்டு இருக்காங்க. இந்த பாட்டியோட ஹஸ்பண்ட் பேரு டென்சில் அப்படின்றது. அவர் இருக்காரு பாத்தீங்களா, பின்னாடி இருக்க இடத்தை இவரோட ஒர்க் பிளேஸா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்டிஸ்ட்ன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப லேப்டாப் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு பொண்ணு கிட்ட இவர் பேசிட்டு இருக்காரு. அந்த பொண்ணோட அடையாளம் இவருக்கு தெரியாது. அந்த பொண்ணு ஆட்டா அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் கலட்டி காமிச்சிட்டு இருக்காங்க. இவரும் ரசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இந்த தாத்தாவும் பாட்டியும் 2வது பிளாட்ல தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க 2 பேருக்கும் ஒரு பையன் இருப்பான். அவன் பேரு ரியாத் அப்படின்றது. அந்த ரியாதுக்கு ஏதோ மென்டல் ப்ராப்ளம் இருக்கு போல. ஒரு ரூம் குள்ளேயே தான் இருக்கான். சின்ன சின்ன பொம்மையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான். இப்போ ஒரு பிளாட்டை நமக்கு காட்டுறாங்க. இங்க ஒரு ஜோடி தான் இருக்காங்க. பேரு ரிஷி ராதிகா அப்படின்றது. இந்த ரிஷியை பொறுத்த வரைக்கும் பெரிய ரைட்டரா இருப்பாரு. அதனால பேட்டி எடுக்கிறதுக்காக ஒரு லேடி வந்திருக்காங்க. என்னதான் இவங்க மீடியா முன்னாடி அன்பா பேசினாலும் சரி, இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் தோல்ல கைய போடுற மாதிரி வராரு. ஆனா ஒய்ஃப் விலகிட்டு இருக்காங்க. இந்த ரிஷியை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் பேரு ஆதி அப்படின்றது. அந்த ஆதிக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்க. அவங்க பேரு இலா அப்படின்றது. அந்த இலான்ற பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வரான். பேட்டி கொடுத்துட்டு இருக்கும் போதே அப்பா இந்த விஷயத்தை கவனிக்கிறாரு. பெருசா கண்டுக்காம பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப லலிதாவை நமக்கு காட்டுறாங்க. இவங்க பணக்கார லைஃப் ஸ்டைல் வாழ்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இவங்க தம்பி கூட சேர்ந்து ட்ரக் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த தம்பியோட பேரு போபோ அப்படின்றது. போபோ அந்த இடத்துக்கு வருவான். சரக்க வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் வினோத் கிட்ட சொல்றாங்க. அவருக்கு இதெல்லாம் பண்றதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் போபோ அந்த இடத்துக்கு வரான். நீங்க தான் வந்தீங்களா, இந்தாங்க அக்கா கிட்ட தந்துருங்க அப்படின்ற மாதிரி சரக்க தந்துட்டு போறான். டோனி வெளியே போன மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸை பாக்குறதுக்காக தான் வந்திருப்பாரு. டோனியோட கேர்ள் ஃபிரெண்ட் பேரு சியான்னு சொன்ன பாத்தீங்களா, அவங்களுக்கு ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனா டோனியை சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருக்காங்க. நீ தப்பான முடிவை பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டோனியோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, செம்மையான ஆளை பார்த்து தான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அவர்கிட்ட விளையாடிட்டு இருக்காங்க. இந்த டோனியை பொறுத்த வரைக்கும் சரியான பிளே பாயா இருப்பாரு. இப்ப ட்ரிங்க் பண்றதுக்காக வராரு. அப்பதான் பக்கத்துல ஒரு லேடி உட்காந்து இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. ஏன் சார்பா அவங்களுக்கு ட்ரிங்க தந்துருங்கன்னு சொல்லிட்டாரு. ஆட்களும் தந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அங்க இருக்கிறது திருநங்கைன்னு தெரிய வருது. இவங்களெல்லாம் யாரு உள்ள விட்டா அப்படின்ற மாதிரி ரொம்ப ரூடா பேசிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. இந்த பாட்டியை பொறுத்த வரைக்கும் மருமகளை சுத்தமா பிடிக்காது. அவங்க பேரு சோனாலி அப்படின்றது. சோனாலினால தான் என்னோட பையன் ரியாத் இப்படி மாறி இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பேத்தி எப்பயாவது மட்டும் தான் இவங்க பார்க்க முடியும். இப்ப பேத்தி இருக்கா பாத்தீங்களா, இவங்க கிட்ட இருக்கிறதுக்காக வந்துடுறா. தாத்தாவும் பாட்டியும் சேர்ந்த மாதிரி அந்த பேத்தி கிட்ட சந்தோஷமா விளையாடிட்டு இருக்காங்க. லலிதா வீட்டுல சரக்கெல்லாம் ஓடுது அப்படின்ற மாதிரி போலீஸ்க்கு தகவல் கிடைச்சிருக்கு போல. இப்போ போலீஸ் எல்லாம் மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சர்ச் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் லலிதாவோட போனையும் புடிங்கி வச்சிடுறாங்க. சரி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. உங்க வீட்டுல ட்ரக் இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு, அதனால தான் செக் பண்றோம் அப்படின்ற மாதிரி செக் பண்றாங்க. இந்த சமயம் ஹஸ்பண்ட் வந்தா பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் லலிதா யோசிக்கிறாங்க. வினோதும் உள்ள வரலாம்னு நினைக்கிறாரு. ஆனா போலீஸ் இருக்கிறதெல்லாம் பார்த்தோன்னா பயந்து வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்பதான் போலீஸ்க்கு நோயல் அப்படின்ற ஒரு நபர் கிட்ட இருந்து கால் வருது. இந்த நோயல் யாருன்னு பாத்தீங்கன்னா டோனியோட பார்ட்னரா இருப்பாரு. என் பார்ட்னரோட பிளாட்லயே சர்ச் பண்றியா, முதல்ல அந்த இடத்தை விட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சாரி சார், தெரியாம பண்ணிட்டேன், நான் கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் ஆட்களை கூப்பிட்டு வேகமா கிளம்புறாரு. என் பார்ட்டியே கெடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி லலிதாவும் கோவப்படுறாங்க.
ஆனா யார் போட்டு கொடுத்திருப்பான்னு லலிதாக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த வினோத் இருக்காரு பாத்தீங்களா, பக்கத்துல இருக்க பீச்ல ஒரு பழைய போட் இருக்கும், அதுக்குள்ள இந்த ட்ரக் எல்லாம் ஒளிச்சு வச்சிருவோம் அப்படின்ற மாதிரி ஒளிச்சு வைக்கிறது. கை வேற கீறிக்குது. இப்ப திரும்பி அபார்ட்மெண்ட்டுக்குள்ள நுழையிறாரு. அப்பதான் 1ஆம் நம்பர் பிளாட்டுக்கு யாரோ வந்திருக்காங்கன்னு தெரியுது. ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாரு. டோனியோட பார்ட்னரா நோயல்னு ஒருத்தர் கால் பண்ணாரு பாத்தீங்களா, அவரை பார்த்து பேசுறதுக்காக தான் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. என்ன தகவல் கிடைச்சது அப்படின்றத சொல்லிட்டாரு. அதாவது லலிதாவும் அவளோட தம்பியும் சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க, அதுக்கு வினோதும் துணை போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. வினோத் இருக்கார்ல, இந்த நோயல் கிட்ட வேலை பார்க்குற நபரா தான் இருப்பாரு. என்ன எதுன்னு நான் பாத்துக்கிறேன், நீ அந்த போபோவை பிடிக்கிற வழியை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சார் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இவர்கிட்ட கொஞ்சம் காசு வாங்கிட்டு கிளம்புறாரு. வினோத் நோயல் கிட்ட வேலை பார்க்கறாருல, அதுலயே நல்ல சம்பளம் கிடைக்குது. இருந்தாலும் அதெல்லாம் பத்தாது அப்படின்ற மாதிரி தான் இவங்க ட்ரக் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால நமக்கு பெரிய பிரச்சனை வந்துற போது, இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃபு கிட்ட சொல்லிட்டாரு. ஆனா ஒய்ஃபு கேட்க மாட்டாங்க. நம்ம நிறைய செலவு பண்ண முடியும், அதுக்காக தான் இதை பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. டோனியோ சியாவும் ஒரு பார்ல இருக்கிறதா சொன்னா பாத்தீங்களா, அந்த பார்ல பாட்டு பாடுறதுக்காக ஒருத்தங்க வராங்க. வரது வேற யாரும் கிடையாது, அந்த திருநங்கையா தான் இருப்பாங்க. அவங்களோட பேரு தாரா அப்படின்றது. அவங்களும் செம்மையா பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அவங்கள பாக்குற சியாவோட முகம் மாறிடுது. ஏன்னா இந்த தாராவை ஏற்கனவே சியாக்கு தெரியும் போல. இப்ப பாடி முடிச்சுட்டு தாரா அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. அப்ப சியாவும் பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. ஆக்சுவலா இவங்க பேரு தாரா கிடையாது, தருண் அப்படின்றது. இப்பதான் இவங்க தாராவா மாறி இருக்காங்க. எதுக்காக என்னை விட்டு விலகி விலகி போனேன்னு இப்பதான் தெரியுது தருண், என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் சியா கேட்டுட்டு இருக்காங்க. இவருக்குள்ள ஏற்பட்ட மாற்றத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டாரு. உன்னை நான் உண்மையா தான் லவ் பண்ணேன், ஆனா எனக்கு இப்படி மாறணும்னு தோணுச்சு, அதான் கிளம்பிட்டேன்னு சொல்றாரு. ஆதியை பொறுத்த வரைக்கும் இலான்னு ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வந்தான் பாத்தீங்களா, அந்த பொண்ணு கூட ஜாலியா விளையாடிட்டு இருக்கான். இதை பாக்குற அப்பா அம்மாக்கு பயமா இருக்கு. அந்த பொண்ணு யாரு என்னன்னே தெரியல, அதிகபட்சம் நம்ம வீட்டுல தான் இருக்கா, ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் வேற செட் ஆவதில்ல, பயங்கரமா சண்டை எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கான்னு சொன்னல, அவ பேரு அதித்தி அப்படின்றது. சண்டை போடாதீங்க அப்படின்ற மாதிரி அவ தான் சொல்றா. இப்ப அம்மாவும் பொண்ணும் உள்ள போயிடுறாங்க. தாராவும் இவங்களோட கஷ்டத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. தங்க கூட இடம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சியா இருக்காங்கல்ல, என் வீட்டுல வேணா நீ தங்கிக்கோ, டோனி ரொம்ப நல்ல டைப் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி தாராவும் ஏத்துக்கிறாங்க. டோனி வீட்டுக்கு வரும்போது சியா இருக்காங்கல்ல, என்னோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இவர் ஏற்கனவே கிண்டல் பண்ற மாதிரிலாம் பேசியிருப்பாரு. ஆனா இப்ப சியா முன்னாடி நார்மலா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. ரிஷியோட ஒய்ஃபும் பொண்ணும் உள்ள போயிட்டாங்கன்னு சொன்னா பாத்தீங்களா, இவரு மட்டும் வெளியே உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப 1வது பிளாட்ல இருந்து யாரோ பாக்குற மாதிரியே தோணுது. சட்டுன்னு திரும்பி பார்த்தா யாருமே இல்ல. யாரும் இல்லன்ற மாதிரி இவர் உள்ள நடந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஈரன் தான் பாக்குறாங்கன்னு நமக்கு காட்டுறாங்க. இப்பதான் ஈரனோட ஃபேஸையும் நமக்கு தெளிவா காட்டுறாங்க. இங்கதான் ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. ரிஷியும் ஃபராவை பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கிட்ட வராது. அதுக்கப்புறம் மனசு மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவர் கிளம்பிட்டு இருக்கும் போதுதான் ஃபரா கதவை திறந்து வெளியே வராங்க. என் பேரு ஃபரா, உங்க பேர் என்ன அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட அறிமுகம் வைக்கிறாங்க. இவங்க ஏர் ஹாஸ்டஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரும் நார்மலா பேசிட்டு கிளம்புறாரு. அழகா இருக்கிறதுனால வியந்து பார்த்துட்டு இருக்காரு. ஜென்ஸ் எல்லாம் அடிக்கடி மீட் பண்ணி விளையாடிப்பாங்க போல, அந்த மாதிரி தான் இப்ப ஸ்னூகர் விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப ரிஷி இருக்காரு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் பிளாட்டுக்கு வந்திருக்கவள நேத்து தான் பார்த்தேன், செம்ம அழகா இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் டோனியும் கேட்டுட்டு இருக்காரு. அவ சிங்கிளா அப்படின்ற மாதிரிலாம் டோனி கேட்கிறாரு. தெரியல, சிங்கிள் மாதிரி தான் தெரியுது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அப்ப சீக்கிரம் அவளை பார்த்து நான் பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் டோனி இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. ஈரனும் அவங்களோட பிளாட்ல ஸ்விம் சூட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் இவங்க 3 பேருமே மேல இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. அவங்க 3 பேருமே கவனிக்கிறாங்கன்றது ஈரனுக்கு நல்லா தெரியுது. அவங்கள செடியூஸ் பண்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா இவங்க ரிஷியை தான் டார்கெட் பண்றாங்க போல. ரிஷியை இவங்களை பார்த்து ஸ்மைல் எல்லாம் பண்ணிட்டாரு. ரிஷி ஸ்மைல் பண்றதா அவரோட ஒய்ஃப் ராதிகா பாக்குறாங்க. லைட்டா முறைக்கிறாங்க. அவரும் டக்குன்னு தலையை திருப்பிக்கிறாரு. இப்ப லலிதாவும் பர்ச்சேஸ்க்கு போனோம், காசு தாங்கன்னு கேக்குறாங்க. உனக்கு எவ்வளவுதான் காசு தருது, இந்த பிளாட்டுக்கே நம்ம ரொம்ப செலவு பண்றோம், அதனால பர்ச்சேஸ் பண்றதெல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கோன்னு சொல்லிட்டாரு. நீங்க எப்பவுமே இப்படிதான் பண்றீங்க, இதனால தான் தம்பி கூட சேர்ந்து நான் வேலை பாக்குறேன், அதையாவது பண்ண விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரி சரி, அதெல்லாம் பண்ண வேணாம், இந்த காசுன்ற மாதிரி காசை தராரு. இந்த தாத்தா முகம் தெரியாத ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த பொண்ணு கிட்ட தான் இப்ப பேசிட்டு இருக்காரு. நான் காமிச்சேன்ல, இப்ப நீங்க காமிங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. இவரன் ட்ரெஸ் எல்லாம் கலட்டலாம் அப்படின்ற மாதிரி கழட்டிட்டு இருக்காரு. அந்த சமயம் பாட்டி இருக்காங்க பாத்தீங்களா, இவருக்கு கூல் ட்ரிங்க்ஸ் தரதுக்காக வந்துட்டு இருக்காங்க. கதவு லாக்ல இருக்கு, கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்ப வேகமா இவரும் அந்த இடத்துக்கு வந்து கதவை ஓபன் பண்ணிடுறாரு. வந்த ஒய்ஃப் இருக்காங்கல்ல, எதுக்காக கதவை லாக் பண்ணி வச்சிருக்கீங்க, ஓப்பன்லயே வைங்க, நான் நடுவுல வருவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாங்க. ஒரு மனுஷன் கொஞ்ச நேரம் கூட இந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியல அப்படின்ற மாதிரி இந்த தாத்தாவும் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி வினோத நமக்கு காட்டுறாங்க. வினோத் பார்ல தான் மேனேஜரா வேலை பாக்குறாரு. நோயலோட பாரா தான் இருக்கும். நோயலை பார்த்து பேசுறதுக்காக டோனி வந்திருக்காரு. எக்ஸாக்டா இவங்க 2 பேருமே பார்ட்னர்ஸ் சொல்ல முடியாது. நோயல் தான் பாஸ் மாதிரி இருப்பாரு. டோனியை பொறுத்த வரைக்கும் இவரை விட லெவல் கொஞ்சம் கம்மியானவரா இருப்பாரு.
டோனி மூலியமா இந்த நோயல் சில வேலையெல்லாம் பண்ணிப்பாரு. இப்ப லலிதாவும் தம்பி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. உன்னோட மாமா ரொம்ப பயப்படுறாரு, இதுக்கப்புறம் பண்ண வேணாம்னு சொல்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நிறைய காசு கிடைக்குதுல, நம்ம மாட்டாமையும் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம், பண்ணலான்ற மாதிரி போபோ சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் போலீஸ் இந்த இடத்துக்கு வந்து இவனை சுத்தி வளைக்கிறாங்க. போலீஸை பார்த்தோன்னா வேகமா தள்ளி விட்டு இவன் ஓடுறான். போலீஸும் எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. ஆனா போபோ ஆட்டம் காமிச்சு இங்க இருந்து தப்பிச்சிடறான். அப்படியே கட் பண்ணி நம்ம ஈரனை காட்டுறாங்க. ஈரன் கிட்ட ராதிகா பேசுறதுக்காக வந்திருக்காங்க. என் ஹஸ்பண்டோட புக் ஓபனிங் ஃபங்க்ஷன் இருக்கு, நீங்க கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டாங்க. சரி வரன்ற மாதிரி இந்த இடத்துல ஈரனும் ஏத்துக்கிறாங்க. இப்ப ஈரன் கிட்ட பேசுறதுக்காக இந்த பாட்டி வந்திருக்காங்க. புதுசா வந்திருக்கல, அதான் வெல்கம் பண்றதுக்காக கேக் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டாங்க. தேங்க்யூன்ற மாதிரி இவங்களும் கேக்க வாங்கிடுறாங்க. இவங்க வீட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடுறாங்க. சியாக்கு ஒரு டைம் ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்ததா சொன்ன பாத்தீங்களா, இதை பத்திலாம் தாராக்கு நல்லாவே தெரியும். நீ ஏன் திரும்பி ஆக்டிங்ல ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. எப்படி ட்ரை பண்ண முடியும், இப்போ ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள வந்துட்டேன், அதை பத்திலாம் யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு டோனி வராது. நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சியாவை கிஸ் பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறது. இப்ப நமக்கு ரிஷியோட பையனா ஆதியை காட்டுறாங்க. ஆதி எலா கிட்ட தான் போன்ல பேசிட்டு இருக்காரு. எலாவும் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் கூட உன்னை பயங்கரமா மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவன் பேசுறான். இப்பதான் நமக்கு காட்டுறாங்க, இவன் வேற ஒரு பொண்ணு கூட தான் உட்காந்துட்டு இருக்கான். அந்த பொண்ணு போன்ல யாருன்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் யாரும் இல்ல அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கிட்டே இவன் க்ளோஸா இருந்துட்டு இருக்கான். நெருப்பை வச்சு வித்தெல்லாம் காட்டுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி கிளியோன்ற ஒரு பொண்ணு வித்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த தம்பி போபோ இருக்கான் பாத்தீங்களா, இந்த இடத்துல உட்காந்து இந்த விஷயத்த பார்த்துட்டு இருக்கான். இப்ப வித்த காட்டி முடிச்சோன்னு அந்த கிளியோ கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறான். பேசும்போது ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிருது. இந்த கிளியோவும் என்னோட வீட்டுக்கு வான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வீட்டுல கிளியோவோட அப்பா மட்டும்தான் இருக்காரு. இவன் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள இவரையும் கூட்டு வந்துடுறாங்க. இப்ப ஃபாராவோ அவங்களோட வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் தள்ளி இருந்து டோனி கவனிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த டோனியை பொறுத்த வரைக்கும் பக்கா உமனைசரு. இந்த பெரியவரும் அந்த பொண்ணு கூட வீடியோ சாட்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நீ தான் காட்டணும் டென்சி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவர் இருக்காரு பாத்தீங்களா, இவரோட எல்லா ட்ரெஸ்ஸையும் கழட்டிடுறாரு. இப்ப கழட்டி முடிச்சோன்னா அவங்க ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. நீ இவ்வளவு காசு தரணும், அப்படி தரலன்னு வச்சுக்கோ, இதை சோசியல் மீடியா முழுக்க பரவ விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு மிரட்டுறா. என்ன இப்படி பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இவர் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. தப்பு பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல அழுதுட்டு இருக்காரு. வினோதா அவரோட ஒய்ஃப் லலிதா கிட்ட பேசிட்டு இருக்கும் போதுதான் ஈரின் கார் எடுத்துட்டு கிளம்புறத கவனிக்கிறது. ஈரின் வந்த முதல் நாள் தான் போலீஸை சர்ச் பண்றதுக்காக வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஈரன் ஏன் போட்டு கொடுத்திருக்க கூடாது அப்படின்ற மாதிரி லைட்டா இவருக்கு ஈரன் மேல டவுட் வருது. ரிஷியோட புக் ஓபனிங் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. இவரோட சொந்தக்காரங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஈரன் இருக்காங்கல்ல, இந்த பார்ட்டியில கலந்துக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டா தான் வராங்க. இப்ப தனியா ரிஷியும் இவங்களும் பேசிக்கிற மாதிரி நிலைமை வருது. ரெண்டு பேருமே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா டோனி என்ட்ரியை கொடுக்குறாரு. டோனி இருக்கார்ல, ஈரன் கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் தள்ளி இருந்து வினோதோ குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. வினோதோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நீயும் போய் அவகிட்ட பேசணும்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் கிடையாது, இவ வந்ததுல இருந்து தான் தப்பு நடக்கிற மாதிரி தோணுது, இவ தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீ தேவையில்லாம யோசிக்காதன்ற மாதிரி லலிதா சொல்றாங்க. பென்னின்னு ஒரு பாட்டி இருப்பாங்கல்ல, அந்த பாட்டியா அவங்க பையன் ரியாதும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த டென்சி மட்டும் எங்க போய் தொலைஞ்சாரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த பாட்டி பையன் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு டென்சியை காட்டுறாங்க. அந்த லேடி 10 லட்சம் ரூபாய் கேட்டிருப்பா, ஒரு இடத்துல வைக்கணும்னு சொல்லியிருப்பா. அந்த இடத்த நோக்கி இவர் நடந்துட்டு இருக்காரு. அப்ப தெரியாதனமா தாரா மேல இடிச்சிடுறாரு. கீழெல்லாம் காசு விழுந்துருது. அதெல்லாம் தாரா முன்னாடி தான் எடுத்து வைக்கிறது. இதெல்லாம் தாராவும் பார்த்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவரும் அவன் வைக்க சொன்ன இடத்துல காசை வச்சிடுறாரு. அவன் கார்ல எடுத்துட்டு கிளம்பிடுறான். இவர் அந்த காரை பார்க்கணும்னு ஓடி வராரு. அதுக்குள்ள அவன் கிளம்பிடுறான். சோ காசு எடுத்தது யாருன்னு தெரியல. தாரா இந்த வீட்ல இருக்கிறது டோனிக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த ஃபங்க்ஷனுக்கு வேற நீ வந்துட்டியா, என் வீட்ல நீ இருக்கிறதே எனக்கு சுத்தமா பிடிக்கல, சீக்கிரமா இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போற, இல்லனா உன்னை சாவடிக்க கூட தயங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஆதி புதுசா ஒரு பொண்ணு கூட பழகிட்டு இருக்கான்ல, அந்த பொண்ணை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா இந்த இடத்துக்கு எல்லாம் வந்துடுறாங்க. என்ன சீட் பண்றியா அப்படின்ற மாதிரிலாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த சண்டையை முதல்ல தாரா தான் பாக்குறாங்க. பசங்களா நிறுத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆதியோட பேரண்ட்ஸை மட்டும் இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. என்ன காரியண்டா பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி ரிஷி கேட்டுட்டு இருக்காரு. அப்ப எல்லாம் இருக்கல்ல, என்னையே சீட் பண்ணிருக்கான், நான் நோயலோட பொண்ணு, இந்த விஷயத்தை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி கோவமா இங்க இருந்து எந்திரிச்சு போறா. எது நோயலோட பொண்ணா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ரிஷியே பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இங்க நடந்த விஷயத்த உள்ள யார்கிட்டயும் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி ராதிகாவும் ரிஷியும் கேக்குறாங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டேன், நீங்க உள்ள வாங்க அப்படின்ற மாதிரி தாரா சொல்லிட்டாங்க. இப்ப தாரா ஸ்டேஜ்ல பாடுறதுக்காக வந்துடுறாங்க. சூப்பரா ஒரு பாட்டை பாடுறாங்க. அதனால கீழே பார்த்துட்டு இருக்க எல்லாருமே அவங்க கூட சேர்ந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா தான் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஈரின் மட்டும் ரிஷியை ஒரு மாதிரி பாக்குறாங்க. பார்த்தவங்க அங்க இருந்து கொஞ்சம் தள்ளி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. லைட்டா அழலாம் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஈரின் மைண்டுக்குள்ள வேற ஒரு பொண்ணு சூசைட் பண்ணது ஓடிட்டு இருக்கு. சூசைட் பண்ணவங்க இவங்களுக்கு சொந்தக்காரங்க போல. அவங்க எக்ஸாக்டா என்ன சொந்தம் அப்படின்றது தெரியல. அதே மாதிரி ஈரின் எக்ஸாக்டா எதுக்காக வந்திருக்காங்கன்றதும் தெரியல. அதெல்லாம் போக போக தான் தெரியும். இங்கதான் செகண்ட் எபிசோட முடிக்கிறாங்க.
இப்ப பினின்ற இந்த பாட்டியை நமக்கு காட்டுறாங்க. இவங்க வீட்டுல கேக் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கிச்சனுக்கு ஒரு எலி வந்துருது. அதை பாக்குற இவங்களும் ரொம்ப பயப்படுறாங்க. விரட்டுறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. டென்சில் வாங்கன்ற மாதிரிலாம் கூப்பிடுறாங்க. அவரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவர் வரும்போது எலி இருக்காது. சரி அப்புறமா நான் ஏதாவது பண்ணி எலியை பிடிக்கிறேன், இப்ப போய் ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரிலாம் அவரும் இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப பினியும் படுக்கிறதுக்காக ரூம் வந்துடுறாங்க. டென்சில எலியை பிடிக்க சொன்னா பிடிக்கவே மாட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பரின்னு ஒரு பொண்ணு இருக்கா போல. அந்த பொண்ணு கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துல பொண்ணு காணோம். இவங்க இமேஜினேஷன்ல தான் அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தான் குறிப்பா மென்டல் ப்ராப்ளம் இருக்குன்னு நமக்கு காட்டுறாங்க. ஈரன் இறந்து போனதுக்கு 24 நாட்களுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஈரன் இருக்காங்கல்ல, இவங்க வீட்டுல ரிஷிக்காக ஒரு லெட்டர் எழுதுறாங்க. ஏன் எதுக்குன்றது தெரியல. இப்ப தாராவும் சில திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இங்க இருந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப டென்சில இந்த விஷயத்த கவனிக்கிறது. நம்ம 10 லட்சம் ரூபாய் வச்சிருந்ததை இவ தான் பார்த்தா, இவன் ஏன் எடுத்திருக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறது. சரி அந்த பொண்ணு கிட்ட பேசி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி லேப்டாப்ல அந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறது. அந்த பொண்ணு எனக்கு காசே கிடைக்கலன்னு சொல்றாங்க. என்ன சொல்ற, நான் தந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ தரவே இல்ல, சீக்கிரமா தரேன்ற மாதிரி அவங்க மிரட்டுறாங்க. அப்போ ஒருவேளை இந்த தாரா தான் எடுத்திருப்பா போலன்ற மாதிரி யோசிக்கிறாரு. தாரா இப்பதானே கார்ல கிளம்புனாங்க, நம்மளும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி காரை எடுக்கிறாரு. தெரியாதனமா பின்னாடி இருக்க ஈரின் காரை இடிச்சிடுறாரு. ஈரனும் கதவை திறந்து வெளியே வந்து பாக்குறாங்க. இவரை இடிச்சதுக்காக சாரி கேட்கிறாரு. இதுக்கு ஆவற செலவை நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்பதான் டோனியோ முழிச்சு வெளியே வராரு. டோனியோட போட்டோ பெருசா இருக்கும். அந்த போட்டோல தாரா இருக்காங்கல்ல, லேடிஸ் ட்ரெஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. இதை பாக்குற டோனி செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. டோனிக்கு அடியாட்களா சிலர் இருப்பாங்க. அதுல ஒருத்தங்களா இந்த கிளியோன்றவங்க இருப்பாங்க. அந்த தாராவோட மூஞ்செல்லாம் உடைச்சு எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புன்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி கிளியோவும் ஏத்துக்கிறாங்க. இப்பதான் பெரியவர் வீட்டுக்குள்ள வராரு. பாட்டியும் எதுக்காக ஈரன் கிட்ட பேசுனீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. தெரியாம கார்ல இடிச்சிட்டேன், அதனால காசு தரத பத்தி பேசினேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஈரனும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப யாரோ கதவு வழியா இவங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறது தெரியுது. யாரு கவனிச்சிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சட்டுன்னு பக்கத்துல வந்து கதவை திறக்கிறாங்க. பார்த்தா வெளியே டோனி தான் நிக்கிறாரு. உங்ககிட்ட பேசுறதுக்காக இப்பதான் வந்தேன்னு சொல்றாரு. அப்படியா, நான் வெளியே போயிட்டு இருக்கேன், நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ரிஷி பிளாட்டை நோக்கி தான் போறாங்க. ரிஷி பிளாட்டுக்கு எதுக்கு போறா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ரிஷியோட பிளாட்ல ராதிகா இருக்க மாட்டாங்க, பொண்ணு அதிதி மட்டும் தான் இருக்கா. நீங்க செம்ம அழகா இருக்கீங்க, விளாகிங்லாம் நீங்க பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றா. நீயும் அழகா தான் இருக்க, நீ விளாகிங் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி அந்த பொண்ணு ஏத்துக்கிறா. இப்ப ரிஷி ரூம்ல இருக்கும் போது இவங்களும் பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. உங்களுக்காகவே ஒரு புக்கை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்தாங்க புக்குன்ற மாதிரி தராங்க. இந்த புக்கு என்கிட்ட ஏற்கனவே காப்பீஸ்லாம் இருக்கு, நான் படிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த புக்கு உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும் பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. இவரும் ஓபன் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா உள்ள ஒரு லெட்டர் வச்சிருக்காங்க. ஏறக்குறைய அது லவ் லெட்டர் மாதிரி தான் இருக்கு. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, சில புக்கெல்லாம் ஒரு வாட்டி தான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி திரும்பி இவங்க கிட்டயே தந்துடுறாரு. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன், சாரின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப பாக்குறாங்க. ஆனா இவரோட மனசு மாறிடுது. சரி பேசலாம் அப்படின்ற மாதிரி இவங்களை கூப்பிட்டுக்கிட்டே பின்னாடி வந்துட்டு இருக்காரு. ஈரன் நடந்து போயிட்டு இருக்கும் போது கரெக்டா ராதிகா எதிர வந்துடுறாங்க. என்ன விஷயம்னு கேட்கும் போது புக்கு தரதுக்காக வந்தேன், ஆனா உங்க ஹஸ்பண்ட் கிட்ட இந்த புக் இருக்குன்னு சொல்லிட்டாரு, நான் கிளம்புறேன்ற மாதிரி கிளம்புறாங்க. ஈரன் பேரை சொல்லிக்கிட்டே ரிஷி பின்னாடி ஓடி வந்துட்டு இருந்தாரு பாத்தீங்களா. இதெல்லாம் ராதிகா பாக்குறாங்க. இப்ப முறைச்சிட்டு இவங்களோட ரூம்குள்ள போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு ரியாதை காட்டுறாங்க. டாக்டர் கிட்ட தான் வந்திருக்காரு. டாக்டரும் உங்களுக்கு என்ன பிரச்சனை, அதுல இருந்து வெளியே வாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டர் உண்மை என்ன தெரியுமா, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, என் அம்மாக்கு தான் பிரச்சனை, என் அம்மாவால தான் எனக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் சோகமா சொல்லிட்டு இருக்காரு. தாராவும் பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. இவங்க எப்போ வருவாங்கன்ற மாதிரி தான் கிளியோ வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பா. இப்ப சடனா இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனா தாரா இருக்காங்கல்ல, சுதாரிச்சு தடுத்துடுறாங்க. இப்ப கிளியோவை லாக் பண்ணிடுறாங்க. அந்த டோனி சொல்லி தானே அடிக்கிறதுக்காக வந்தேன்னு கேக்குறாங்க. இவளுமே ஆமான்ற மாதிரி சொல்றா. இப்ப தாரா அவங்களே காயப்படுத்திக்கிறாங்க. போதுமா, இப்ப போட்டோ எடுத்து அனுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த கிளியோவும் போட்டோ எடுத்து டோனிக்கு அனுப்பி விட்டுறா. இந்த பெரியவரை அந்த பொண்ணு திரும்ப திரும்ப மிரட்டிக்கிட்டே இருக்கா. இந்த பெரியவருக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவளால பிரச்சனை வந்துட போதுன்னு யோசிக்கிறாரு. அந்த லேப்டாப்பை அடிச்சு உடைச்சிடுறாரு. அதே மாதிரி நெருப்பெல்லாம் வச்சு அந்த லேப்டாப்பை அந்த இடத்துல எரிச்சு விட்டுறாரு. இப்ப தாரா காயப்பட்டு வராங்கல்ல, சியாவும் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. டோனியோ எதுவுமே தெரியாத மாதிரிலாம் இந்த இடத்துல நடிச்சிட்டு இருக்காரு. நம்ம தான் பண்ணோன்றது அவளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறாரு. ஆனா தாராக்கு தான் தெரியும்ல, இவன் நடிக்கிறதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. ஈரினோ ஜாகிங்காக கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த வினோதுக்கு இவங்க மேல டவுட் இருக்கு, இவங்க ஆபீசரா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அவங்களுக்கு தெரியாம அவங்கள ஃபாலோ பண்றாரு. அவங்க பக்கத்துல இருக்க கரெக்டா அந்த போட்டு கிட்ட வராங்க. போட்ல உட்காந்து ஸ்ட்ரெச் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிறத எடுத்துருவாளா அப்படின்ற மாதிரி இவர் கவனிச்சிட்டு இருக்காரு. ஆனா கொஞ்ச நேரத்துல அங்க இருந்து இவங்க கிளம்பிடுறாங்க. இவர் வேக வேகமா அந்த போட்டு கிட்ட வந்துடுறாரு. நம்ம வச்சது இங்கதான் இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிட்டாரு. வச்சது இங்கதான் இருக்கும். தாராவை யாரோ அடிச்சிட்டாங்க அப்படின்றது பினிக்கு தெரிய வந்திருக்கும். பினியோ நலம் விசாரிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வராங்க. சில ஸ்வீட் எல்லாம் தந்துட்டு இருக்காங்க.
கூட டென்சிலும் வந்திருப்பாரு. டென்சிலுக்கு தாரா மேல டவுட் இருக்குல்ல, அதனால கொஞ்சம் குறு குறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் 2 பேருமே இங்க இருந்து கிளம்பி போறாங்க. அவனோட பார்வைய பாத்தியா, ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் தாராவும் சியா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பாட்டி எலி தொல்லை இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதனால எலி மருந்தை இந்த பெரியவர் வாங்கியிருக்காரு. இத பாட்டி கிட்ட தந்துரு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப இவரோட இடத்துக்கு போலான்ற மாதிரி நடந்துட்டு இருக்காரு. பார்த்தா கதவு திறந்திருக்கு. யாரோ உள்ள பூந்திருக்காங்க போல அப்படின்ற மாதிரி ஒரு ராடை எடுத்துக்கிறாரு. அடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காரு. பார்த்தா அந்த இடத்துல டோனியும் ரிஷியும் தான் இருக்காங்க. யோ பெருசு, உன் ரூம்குள்ள திருடம் பூந்துட்டான்னு நினைச்சியா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க 2 பேருமே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் கூட சேர்ந்து சிரிக்கிறாரு. இப்ப 3 பேருமே இந்த இடத்துல ஜாலியா ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. டோனி இருக்கான்ல, தாரா என்னோட வீட்டுக்கு வந்ததுல இருந்து தொல்லையா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். அதே மாதிரி தாராவோ 9 அலி அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்கிற ரிஷி கோவப்படுறாரு. அது அவன் உடம்புல ஏற்பட்டிருக்க மாற்றம், அதெல்லாம் இப்படி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அது என்னமோ எனக்கு புரிய மாட்டேங்குது. அவனுக்கு இன்னும் கம்ப்ளீட் ஆபரேஷன் முடியலையா அப்படின்ற மாதிரிலாம் டோனி சொல்லிட்டு இருக்காரு. கம்ப்ளீட் ஆபரேஷனுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இருக்க டென்சி கேக்குறாரு. 8ல இருந்து 10 லட்சம் ஆகும் அப்படின்ற மாதிரி ரிஷி சொல்றாரு. அப்ப தாரா தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கா போல அப்படின்ற மாதிரி இந்த பெரியவருக்கு இன்னும் டவுட் அதிகமாகுது. இப்ப டோனி இருக்கார்ல, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ஈரன் வீட்டு கதவுல தான் கண்ணை வச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஈரன் இதை கவனிச்சு வேகமா கதவை திறந்துடுறாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, என் வீட்டுல ஒரு பார்ட்டி வச்சிருக்கேன், நீங்க கண்டிப்பா வரணும்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்களும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. டென்சில் சிரிச்சுக்கிட்டே பேசினாலும் ஏதோ ஒரு சோகம் இருக்கிறது ரிஷிக்கு தெரியுது. உங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன், எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. ஆனா டென்சி இருக்கார்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, எல்லாம் நார்மல் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஈரனும் கார் எடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. சட்டுன்னு ரிஷி இவங்களை கூப்பிடுறாரு. இவங்க பதட்டத்துல ஒரு கீயை கீழே போட்டுறாங்க. இப்ப ரிஷி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நீங்க சொன்னதுக்கு நான் டக்குன்னு முடியாதுன்னு சொல்லிட்டேன், நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும், அதை பத்தி பேசலாமா அப்படின்ற மாதிரி கேட்கறது. இப்ப எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. அவங்க கீயை கீழே விட்டாங்கல்ல, இன்னும் அந்த கீ அங்கதான் இருக்கு. இந்த விஷயத்தெல்லாம் வினோத் கவனிக்கிறது. நம்ம இவங்க வீட்டுக்குள்ள போய் செக் பண்ணா என்னன்ற மாதிரி வீட்டுக்குள்ள வந்துடுறது. இப்ப எல்லா இடத்தையும் சுத்தி முத்தி பாக்குறது. பார்த்தா எந்த ஒரு பொருளுமே வீட்டுல இல்லன்னு தெரிய வருது. அடிப்படையான எந்த பொருளும் இல்லாம இவங்க வீட்டுல எப்படி இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறது. இப்ப ஒய்ஃபை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறது. நான் சொன்ன மாதிரி அந்த லேடி வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வந்திருக்கா, ஏன்னா அவ வீட்டுல முக்கியமான எந்த ஒரு பொருளும் இல்லைன்னு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி லலிதாவும் ஆச்சரியப்படுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஈரனை காட்டுறாங்க. ஈரன் வேற ஒரு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அங்கதான் இவங்களோட பொண்ணு ஹஸ்பண்ட்லாம் இருக்காங்க. சோ ஈரனுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி இருக்கு. அதெல்லாம் மறைச்சுதான் அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்கதான் 3rd எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப ரிஷி பீச்ல உட்காந்து இருக்காரு. அதே மாதிரி ஈரன் இருக்காங்கல்ல, ஸ்விம் சூட்ல இவரை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்காங்க. இவருக்கு பக்கத்துல உட்காந்து ஜாலியா பேசுறாங்க. ஒரு மொமெண்ட்ல இவங்க 2 பேருமே இந்த இடத்துல கிஸ் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாம் இவருக்கு வந்த கனவு தான். இவர் பக்கத்துல இருக்க ராதிகாவை கிஸ் பண்ணிடுறாரு. இவங்களுக்குள்ளதான் செட் ஆகாதுல்ல, ராதிகாவும் கோவப்பட்டு இருக்காங்க. டோனி வீட்டுல பார்ட்டி வைக்க போறேன்னு சொன்னா பாத்தீங்களா, அந்த பார்ட்டி தான் நடந்துட்டு இருக்கு. இப்ப லலிதா என்ன பண்றாங்கன்னா, ராதிகா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஈரன் ஒரு காரணத்தோட தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கா போல, வீட்டுல எந்த ஒரு திங்ஸும் இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் பெருசா ராதிகா கண்டுக்க மாட்டாங்க. இவ போதையில ஏதோ வளரிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அடுத்த இடத்துக்கு கிளம்பிடுறாங்க. இப்ப ஈரனும் வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. நிறைய பொருள் இடம் மாறின மாதிரி இருக்கு. யாரோ நம்ம இல்லாத சமயம் வீட்டுக்குள்ள பூந்திருக்காங்க அப்படின்றது ஈரனுக்கு தெளிவா தெரியுது. அந்த சைடு டோனியோட பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. ஈரன் மட்டும் வராம இருக்காங்கன்னு டோனிக்கு தெரியுது. நம்மளே போய் கூப்பிட்டு வந்தா என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்கிறது. இப்ப இங்க இருந்து சைலண்டா கிளம்பி ஈரனோட பிளாட் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறது. ஈரனும் செம்ம பக்காவா ரெடியாகி வெளியே வராங்க. இவருமே ஃப்ளோட் பண்ற மாதிரிலாம் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவங்க 2 பேருமே பேசி சிரிச்சுக்கிட்டே தான் அந்த இடத்துக்குள்ள நுழையிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் ரிஷி கவனிக்கிறது. என்ன இவன் க்ளோஸா பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவருக்கு கொஞ்சம் பொசசிவா இருக்கு. டென்சியும் லேப்டாப் எரிச்சதுல இருந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்காரு. இப்பதான் இவரோட மொபைல்ல மெசேஜ் வருது. லேப்டாப் எரிச்சிட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சா, உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த லேடி மிரட்டிட்டு இருக்காங்க. இவருமே இந்த இடத்துல செம்மையா பயந்துட்டு இருக்காரு. இவருக்கு மெசேஜ் வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா, இதே சமயம் தாரா கீழ இருந்து போனை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தாரா தான் நமக்கு மெசேஜ் அனுப்புறா போல அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஆபரேஷனுக்காக தான் நம்ம காசு எடுத்திருக்கா, இன்னமும் காசை எதிர்பார்க்கறா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப கீழே வந்து நீ தானே இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தாரா கிட்ட சண்டை போடுறாரு. இவங்க 2 பேருமே சண்டை போடுறதுனால ஆட்கள்லாம் இந்த இடத்துக்கு வந்து தடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் குடி போதையில் தான் இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே நினைக்கிறாங்க. டோனி இருக்கார்ல, இந்த பெரியவரை சமாதானப்படுத்துறாரு. நான் கொண்டு போய் வீட்டுல விடுறேன், நீங்க பார்ட்டியை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. கொஞ்சம் குடி அதிகமாயிருச்சு பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி பினி கிட்ட சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டு டோனி கிளம்புறாரு. ஈரன் மட்டும் தனியா நின்னுட்டு இருக்கும் போது ரிஷி பேசுறதுக்காக வந்துடுறாரு. நான் நோ சொல்லியிருக்க கூடாது சாரின்ற மாதிரி உங்க கிட்ட க்ளோஸா பேசுறாரு. இவங்க 2 பேருமே க்ளோஸா பேசிட்டு இருக்காங்கல்ல, இதெல்லாம் வேற ஒரு சைட்ல இருந்து ராதிகா கவனிச்சிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஈரன் எதையும் யோசிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இவருக்கு தோணுது. என்ன யோசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நான் இல்லாத சமயம் என்னோட வீட்டுக்குள்ள யாரோ பூந்த மாதிரியே தோணுது, எனக்கு பயமா இருக்கு, நீங்க தான் எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. கவலைப்படாத, உனக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு.
இந்த மாதிரி சமயத்துல தான் லலிதா போதையில பேசுறதுக்காக வராங்க. நீ எந்த பிளானோட இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்க? நீ வந்த முதல் நாள் தான் என்னோட வீட்டுக்கு ரைடு வந்தது, ஒழுங்கா சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் போதையில ரொம்ப ரூடா பேசிட்டு இருக்காங்க. ஈரனோ கோவப்பட்டு என்ன பண்றாங்கன்னா தள்ளி விட்டுறாங்க. பக்கத்துல இருக்க தண்ணியில தான் லலிதா விழுந்துடுறாங்க. போதையில் தான் இப்படி பேசிட்டா, நீ தப்பா எடுத்துக்காது அப்படின்ற மாதிரி ரிஷி சமாதானப்படுத்துறாரு. இப்ப எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து லலிதாவை தண்ணியில இருந்து வெளியே எடுத்துடுறாங்க. இப்ப லலிதாவும் அப்செட் ஆன மாதிரி வாசல்ல இருந்துட்டு இருக்காங்க. அப்ப டோனி பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நீ வீட்டு வாடகையே தரல, வாடகைக்கு என்ன பதில் சொல்ற அப்படின்னு கேக்குறாரு. எப்பவுமே என்ன பண்ணுவோமோ அதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி லலிதா சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே தனியா இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. எதர்ச்சியா வந்த தாரா இருக்காங்கல்ல, இந்த விஷயத்தை கவனிக்கிறாங்க. ஓஹோ, இந்த வேலையெல்லாம் இவன் பண்றானா அப்படின்ற மாதிரி வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க. பார்ட்டி முடிச்சுட்டு ரிஷியும் ராதிகாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்பதான் இவங்க வீட்டுக்குள்ள நோயலும் ஆட்களும் மொத்தமா நுழையிறாங்க. நோயலை பார்த்தோன்னே ரிஷி இந்த இடத்துல பயப்படுறாரு. நோயல் இருக்கார்ல, உன் பையன் எங்கன்னு கேக்குறாரு. அப்பதான் பையன் வாசலுக்கு வரான். வாசலுக்கு வந்த பையனை ஆட்கள்லாம் சேர்ந்த மாதிரி அமைக்கிறாங்க. வேகமா இங்க இருந்து கொண்டு போறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து டோனி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. தலைவா, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க? இந்த மாதிரிலாம் பண்ணா உன் பொண்ணுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை வரும். நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என் பொண்ணை கஷ்டப்படுத்தினவே இந்த ஊர்லயே இருக்க கூடாது, போக சொல்லு அப்படின்ற மாதிரி நோயல் இருக்காருல, ஆட்கள் கூட இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஹெல்ப் பண்ணதுக்காக ரிஷியும் டோனிக்கு நன்றி சொல்லிட்டாரு. டோனி இருக்கார்ல, உன் பையனை வேற ஊருக்கு அனுப்பிடு, அதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ரிஷியும் ஏத்துக்கிறாரு. இப்ப தாராவும் டோனி கிட்ட பேசுறதுக்காக வராங்க. நேத்து நைட்டு லலிதா கூட நீ என்ன பண்ணன்றது எனக்கு தெரியும், வீடியோவும் எடுத்து வச்சிருக்கேன். என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, அந்த வீடியோவை சியா கிட்ட காமிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. எவனோ ஒருத்தனுக்காக நம்ம பையனை எதுக்காக அனுப்பி வச்சு அப்படின்ற மாதிரி ராதிகா கேட்டுட்டு இருக்காங்க. இங்கேயே இருந்தானா அவன் உயிருக்கே ஆபத்து வரும், அதனால தான் அனுப்பி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ராதிகா இருக்காங்கல்ல, உன் பையன் ஒன்ன பார்த்து தான் கத்துருக்கான், ஒன்னால தான் இந்த பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டது. ஒழுங்கான குடும்ப வாழ்க்கையில இருக்கும் போது அஃபேர் வச்சல, அதுதான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் ஒன்னும் அஃபேர்லாம் வைக்கல அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. நீ சொல்றத உன்னோட பொண்ணு வேணா நம்புவா, நான்லாம் நம்ப மாட்டேன். உன் பொண்ணுக்கும் உன்னோட லட்சணம் ஒரு நாள் தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கோவமா பேசிட்டு நடந்து போறாங்க. இவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது மாடியில இருந்து பொண்ணு இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கான்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப இந்த பினியும் ஹஸ்பண்டுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டோட ஆபீஸ்க்குள்ள நுழையிறாங்க. அந்த இடத்துல பார்த்தா அவர் இறந்து போயிருக்காரு. எலி மருந்து வாங்கினாரு பாத்தீங்களா, அதை குடிச்சுதான் அவர் இறந்து போயிருக்காரு அப்படின்றது தெரிய வருது. இவரோட இறுதி சடங்குக்காக அபார்ட்மெண்ட்டை சேர்ந்த எல்லாருமே வந்திருக்காங்க. அதே சமயம் ரியாதுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கிறதா சொன்னா பாத்தீங்களா, அந்த சோனாலியும் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இப்ப ரிஷி இருக்காரு பாத்தீங்களா, இவர் கூட சேர்ந்து பேசின இடத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு போட்டோக்கு பின்னாடி காசு இருக்கிறது தெரிய வருது. என்ன இங்க காசெல்லாம் இருக்குன்னு யோசிக்கிறாரு. அதே இடத்துல வச்சிருவோம் அப்படின்ற மாதிரி அதே இடத்துல வச்சிடுறாரு. இந்த பாட்டி பரின்னு ஒரு பொண்ணு இருக்கிறதா இமேஜின் பண்ணி பேசுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களோட மருமகளான சோனாலி இவங்க கிட்ட ஆறுதல் சொல்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. இப்ப கூட சரி, மருமக கிட்ட இவங்க ரூடா தான் பேசுறாங்க. மருமகளும் கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரி இங்க இருந்து கிளம்புறா. ரியாது பேசுறதுக்காக வராரு. என் அம்மா பேசினதுக்கு சாரின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. உன் அம்மா எப்பவுமே இப்படிதான் பேசுறாங்க, உன் அம்மாவோட தான் நம்ம ரெண்டு பேருமே பிரிஞ்சிருக்கோம், அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. உன் அம்மா கூட இருக்க வரைக்கும் நீ உருப்பிட மாட்டே அப்படின்ற மாதிரிலாம் கோவமா சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ரிஷியோட பொண்ணு அதிதி ஈரன் கிட்ட கொஞ்சம் க்ளோஸா பழகின மாதிரி காமிச்சாங்கல்ல, இப்ப ஈரன் கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. வீட்டுல நடந்த சண்டையை பத்தி சொல்றா. என் அப்பாக்கு அஃபேர் இருக்கு நியூஸ் பேப்பர்ல பாத்திருக்கேன், ஆனா முழுசா என்னால நம்ப முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. நானும் அதை பத்தி நியூஸ் பேப்பர்ல பாத்திருக்கேன், நீ இந்த ஆர்டிக்கலை பாரு அப்படின்ற மாதிரி ஈரனோ சில ஆர்டிக்கல்லாம் காட்டுறாங்க. அப்போ ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கல்டிவேட் இருக்காரு. அதனால அந்த பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பாங்க. என் அப்பாவால ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காளா, இந்த விஷயத்தை என்னால ஏத்துக்கவே முடியல அப்படின்ற மாதிரி அதிதி ஃபீல் பண்றா. சோகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. இவளுக்கு இந்த விஷயம்லாம் தெரியணுன்றதுக்காக தான் வேணும்ட்டே இவங்க ஆர்டிக்கலை காமிச்சிருப்பாங்க. இந்த ரிஷியால ஒரு லேடி சூசைட் பண்ணி இறந்தாங்க பாத்தீங்களா, அப்படி இறந்தவங்களோட பேரு சமீரா அப்படின்றது. அந்த சமீரா ஈரனோட அக்காவா தான் இருப்பாங்க. அந்த அக்காக்கு பழி வாங்குறதுக்காக தான் ஈரன் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதோடைய 4th எபிசோட முடிச்சிடுறாங்க. இன்னும் இந்த சீரீஸ்ல சில எபிசோட் பேலன்ஸ் இருக்கு, அது அடுத்தடுத்த வீடியோல நம்ம போடுவோம். இப்போ வரைக்கும் இந்த சீரீஸ் எப்படி போகுது, இந்த 4 எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.